தமிழ் இந்த சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. தமயந்திலேருந்து எல்லாரும் வெளியில் கேஷுவலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நலனுக்கு வந்து தூங்கிட்டு இருக்கப்ப பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. அவங்க அம்மாவோட ரணத்தை வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா கடைசி காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கிறதெல்லாம் தூக்கத்தில் வந்து நினச்சி பார்க்கறனால ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம நலன் என்னது மாடியில் வந்து சவுண்டு கேட்குது, அண்ணன் பழையபடி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, என்னாச்சு சொல்கிறீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி தமயந்தி கேட்குறப்ப உனக்கே தெரியுமா வாமா அப்படின்னு சொல்லும்போது ரூம்குள்ளே வந்தோன்னா ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நலன் ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லைடா எல்லாமே சரியாயிடும்டா தூங்குடா தூங்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்கம்மா, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குமா, கனவுல கண்டதும் வந்துகிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி தூக்கத்துலேயே வந்து உளர்றாங்க. என்னது தூக்கத்தில் வந்து நம்ம பக்கத்தில் பேசும்போது அதுக்கேற்ற மாதிரியே பேசுகிறாரு. அண்ணன் அப்படி எப்போதும் இப்படி தான், பழசு அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும், அவன் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட வந்து ரணம் வந்து இருக்குமா, அதையெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப தூக்கத்தில் இதுமா தான் கத்துவான் புலம்புவான். அவனுக்கு ஏகப்பட்ட வலி வேதனையெல்லாம் இருக்குது, அதை நீ தான் தமயந்தி வந்து போக்கணும். கொஞ்ச நேரத்தில் வந்து நார்மலாகி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போனா மனசில் வந்து ஏதோ நீங்காத கவலை இருக்குது, அந்த கவலையை வந்து போக்கணும்னா தமயந்தி என்னோட கடைசி நம்பிக்கையே நீ மட்டும்தாம்மா, இதை மட்டும் சரி பண்ணிட்டாலே போதுமா அவன் நார்மல் மனுஷன் மாதிரி ஆயிடுவாங்கிற மாதிரி யோசிச்சிட்டே போகிறாங்க. என்னது நலன் வந்து சொன்னால் ஏற்றக்கூடிய பையன்தான்னு அபிராமி அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அவர் அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. இப்போதைக்கு நம்ம மெஸ்ஸை வேற திறக்கணும், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப அபிராமி அம்மா சொல்லியிருக்காங்க, நீ தான் என்னோட கடைசி நம்பிக்கை, அவங்களுக்காவது நம்ம நலனை வந்து மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவோங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம நம்ம தமையேந்தி ஒரு பக்கம் வந்து ஜூஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்து போயிட்டுருக்காங்க. அந்த என்ன ஜூஸுன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் கிட்ட ஆர்டர் வந்து வாங்குறதுக்காக மீட்டிங் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது எலுமிச்சம்பழம், வெங்காயம், புதினா இதெல்லாம் வச்சு ஒரு ஜூஸ் வந்து ரெடி பண்ண சொன்னாங்களே, அந்த ஜூஸை வந்து ரெடி பண்ணுறாங்க. இந்த ஜூஸை வந்து ரெடி பண்ணி குடித்தாங்கன்னா நிச்சயம் அவரோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறைஞ்சிருங்கிற மாதிரி தான் அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு நலன் முன்னாடி இந்தாங்க ஜூஸ், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து இருக்கீங்க, அம்மா வந்து சொன்னாங்களா எதுவும், சரி தேவையில்லாமல் என்னோடய ஹெல்த் மேலெலாம் உங்களுக்கு எதுக்கு கவனம், நம்ம 2 பேருமே பிரிய போகிறோம், விவாகரத்து வாங்கியாச்சு, வாங்கிறதுக்கான ப்ரொசீட் வந்து செஞ்சாச்சு, தேவையில்லாமல் என்கிட்ட அன்பு பாசம் வந்து நடந்துக்காதீங்க, இந்த ஜூஸ் வந்து நான் கொடுக்குறேன், குடிக்கிறதும் கொடுக்காதும் உங்கள் விருப்பம், நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, நீங்கள் தான் யார் சொன்னாலும் கேட்கக்கூடிய ஆளே கிடையாது, உங்களுக்கும் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட வழிகள்லாம் இருக்குது, வேணும்னா குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை மட்டும் வச்சிட்றாங்க. இவ எது செஞ்சாலும் ஸ்பெஷலாக தானே செய்வா, இந்த ஜூஸ் குடித்தா மனசில் இருக்கிற வலியெல்லாம் குறைஞ்சிருமா, சரி குடிச்சு பார்ப்போம்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இது எங்கேயோ வந்து சாப்பிட்ட மாதிரியே இல்லை, கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி ஜூஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குடிச்சதுக்கப்புறம் தான் ஆமால நம்ம ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து கேட்டோம், சுப்பிரமணியன் கூட இந்த ஜூஸ் தானே ரெடி பண்ணி கொடுத்தாங்க, அப்போனா இவ்வளோ வந்து அந்த இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாப்புல இருக்குது, பரவாயில்லையே தமையந்தி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் நடந்துகிட்டு இருக்கா, ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி நலனுக்கு வந்து சந்தேகம் வருது. நலனுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து அதை ரன் பண்ணுறதே நம்ம தமையந்தி தெரிய வருமா இல்லையான்னு சின்னதாக வந்து ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. நலன் மட்டும் கீழே கேஷுவலாக வராங்க. அந்த ஜூஸை நீங்கள் எப்படி வந்து ரெடி பண்ணி கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நலன் வந்து நான் இது மாதிரிலாம் ப்ரோக்ராம் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கலான் இருக்கிறப்ப சேச்சே இவள்கிட்டலாம் என்னத்தை கேட்டுக்கிட்டு சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இருப்பினும் வந்து அவங்க மனசாட்சி வந்து உறுத்தது நலனுக்கு, தேங்க்ஸ் ஜூஸ் கொடுத்ததுக்கு, ரொம்பவே வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நலன் வந்து போகிறாங்க. அம்மா நான் போயிட்டு வந்தாரம்மா, பிஸ்னஸ் மீட்டிங்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சுப்பிரமணியன் பீட் பண்ணுறதுக்காக தான் போகிறாங்க நம்ம நலன். அபிராமியமாக பேசுகிறாங்க, பரவாயில்லையே என் பையனை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்றிடுவேன், யார் இதெல்லாம் செய்கிறது, தமயந்தியாச்சே, அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சாலும் யூனிக்காக ஏற லெவலில் செய்வாங்கம்மா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம பிரீத்தி வெயிட் பண்ணி பார்ப்போம், இதை நினச்சி வந்து அவங்க மனசை வந்து மாற்றிடலான்னு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நம்பிக்கை வருது. சைலஜாவும் ராம் பிரசாத்தும் இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க என்ன மாதிரி சுவாரஸ்யமாக வந்து திட்டம் போட்டு தமயந்தியை வந்து வீட்டை விட்டு வெளில துரத்துவாங்க தான் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.